ஹாய் ஹலோ வணக்கம். டார்க் எலிஃபண்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஒரு இனிய உற்சாகமான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அருமையான எளிமையான வாழ்நாள் முழுவதும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மணி ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் வந்து VS வீடியோஸ். இதுதான் அதோட பேர். ஓகே, இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி நம்மளோட ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணுறது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வெப்சைட்டோட லிங்க் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். உங்களுக்கு டைரெக்டாக அந்த வெப்சைட் வந்துடும். இப்போ நான் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். இதில் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு புது ஆளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஹோம் ரிஜிஸ்டர் லாகின் 3 ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் சைன் அப் ஆப்ஷன் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். ஹவு டு ரிஜிஸ்டர் அப்படின்னு அதுவே இது இன்ஸ்ட்ரக்ஷன் காட்டும். அதில் வந்து ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். உங்களுடைய ஃபுல் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கிட்டேன். ஒரு நேம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி, வேலிட் மெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், வேலிட் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரெஃபரல் ஐடி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெஃபரல் ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோட ரெஃபரல் ஐடி வந்து VS1ன்றது, நான் அதை டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ்ன்ற பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஒரு சின்ன மிஸ்டேக், இதில் உங்களுக்கு ரெஃபரல் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கட்டத்தை வந்து பிளாங்காக விட்டுறலாம். அந்த பாக்ஸை வந்து பிளாங்காக விட்டுட்டு டைரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். பட் நான் வந்து ஆல்ரெடி வந்து இதில் வந்து மெம்பராக இருக்கேன், நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. நான் என்னுடைய லாகின் ஐடியை மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ ஆல்ரெடி யூஸ்ன்ற அந்த கீழே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் டைரெக்டாக லாகின் போயிடும். அந்த இதில் லாகின் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். லாகின் ஐடி கிளிக் பண்ணவும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்னவோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து நான் வந்து என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி முடிக்கவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட் வந்து உள்ளே ஓப்பன் ஆயிடும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த மை டேஷ்போர்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மை டேஷ்போர்ட், மை ப்ரொஃபைல், கோ, மை ஏர்னிங், மை வாலெட் டிரான்சாக்ஷன் 5 ஆப்ஷன் காட்டும். அதில் மை டேஷ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்ற மெம்பரை காட்டும். நெக்ஸ்ட் நான் வந்து மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன். மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுவோம். அதில் வந்து உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், பேங்க் கேஒய்சி டீட்டெயில் காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க் இருக்கும். அந்த ரெஃபரல் லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய மை ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேங்க் கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுறேன். மை ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவும் மை ப்ரொஃபைலில் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில், அதிலே பார்த்தீங்கன்னா மை வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் வாலெட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, அதில் நான் இன்னும் வந்து இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சந்தாதாரர் ஆகலை, அதனால வந்து இன்னும் எனக்கு இது அமௌண்ட் காட்டலை. இதில் வந்து ஒரு மினிமம் டாப்அப் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சப்ஸ்கிரைபர் ஒரு சந்தாதாரராக இல்லை, ஒரு லாயல் சந்தாதாரராக இதில் நீங்கள் இது என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுடைய நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ஒரு மணி ஏர்னிங் வெப்சைட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அமௌண்ட் வந்து நான் 1000 rupees பே பண்ண போகிறேன். ஸோ 1000 rupees வந்து நான் இதில் கெட்டி சந்தாதாரராக ஆக போகிறேன், சப்ஸ்கிரைபர் ஆக போகிறேன். இதில் வந்து சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் மணி இதில் இது பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து எது மூலமாக பே பண்ண போகிறீங்கன்னு ஆப்ஷன் காட்டும்.
கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, யூபிஐயா, பேடிஎம் வாலெட்டா, பேபால் வாலெட்டா, நெட் பேங்கிங்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். அதில் நீங்கள் எது கொடுக்க விரும்புறீங்களோ அதை கொடுத்து பே பண்ணிக்கோங்க. நான் வந்து டெபிட் கார்டில் இது பண்ண போகிறேன், டெபிட் கார்டு மூலமாக பண்ண போகிறேன். அதனால வந்து என்னுடைய இது டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் உள்ள என்ட்ரு பண்ணுறேன். உங்களுடைய கார்டு நம்பர் என்னவோ அந்த 14 டிஜிட்ஸ் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கார்டு ஹோல்டர் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எக்ஸ்பிரி டேட் அண்ட் மந்த்தை டைப் பண்ணிட்டு சிவிவி நம்பர்னு டெபிட் கார்டு பின்னாடி இருக்கும், அதையும் டைப் பண்ணிட்டு சேவ் திஸ் கார்டுன்னு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு பேன்னு உங்க ஆப்ஷன் கொடுத்துருங்க. டைரக்டா பே பண்ணிடலாம். நீங்க வந்து பே பண்ணவும் உங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் லிஸ்ட்னு ஒன்று ஆப்ஷன் காட்டும். அந்த இதுலேயும் கோன்ற ஆப்ஷன் கீழே வந்து மை கான்ட்ராக்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கான்ட்ராக்ட் லிஸ்ட் காட்டும். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லா டீட்டெயிலும் காட்டும். வாட்ச் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வாட்ச் வீடியோஸ் மூலமாக தான் வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குற மூலமாக ஏர்ன் பண்ணுவீங்க. அந்த வாட்ச் வீடியோஸ் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ் வந்து இதில் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இந்த 5 மினிட்ஸ் வெறும் இந்த 5 மினிட்ஸ் வீடியோ மட்டும் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எண்ட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே வந்து வாட்ச் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த வாட்ச் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் வந்து வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். அதுவாக வந்து டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் காட்டும். கெட் ROI அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டும். இதில் வந்து கீழே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வேலையே வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறது தான். இது மூலமாக தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் சந்தாதாரர் ஆகிட்டீங்கனாலே போதும். இதில் வந்து நான் டன் ஆப்ஷன் அதுவே காட்டுதா, கீழே வந்து கெட் ROI ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான ஏர்னிங்ஸ் டுடே ஏர்னிங் என்னவோ அது வந்து இதாயிரும், உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிக்கிறோம். நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கு, 1000 ரூபீஸ் பே பண்ணி சந்தாதாரர் ஆகிருக்கு, சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கு. ஸோ வந்து எனக்கு 1000 ரூபீஸ் பே பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து 5 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம். இதே போல் நீங்கள் 1 lakh ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஒன் டேக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தாலே நீங்கள் வந்து 500 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் வந்து மை ஏர்னிங்ஸ் அந்த சைட்டில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா மை ROI ரெஃபரல் கமிஷன் இருக்கும். ரெஃபரல் மூலமாகவும் இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வித்ட்ரா ஆப்ஷனும் இதில் பண்ணிக்கலாம். ஈஸியாக வித்ட்ரா ஆப்ஷனும் கிளிக் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா இன்கமிங் அமௌண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ இன்கமிங்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். நான் வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். என்னோட அக்கௌண்ட்டில் வந்து 5000 ரூபீஸ் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட் டேயில் வந்து 5000 ரூபீஸ் பே பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 300 இருந்தால் தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் 300 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது குறைஞ்சி வந்து நீங்கள் எடுக்க முடியாது, அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 10 ரூபீஸ் கொடுத்தேன், அதனால் வந்து எனக்கு வந்து காட்டலை. நெக்ஸ்ட்டு 1000 ரூபீஸ் கொடுக்கவும் ஓகே ஆயிடுச்சு. இப்போ என்னோட வித்ட்ரா பண்ணுறதுக்கு என்னோட பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, பேங்க் பிரான்ச் நேம் இதெல்லாம் கேட்குது. இது எல்லாத்தையும் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ICICI பேங்க்கு என்னோட கார்டு நம்பர் என்னவோ, IFSC கோடு, பேங்க் பிரான்ச் லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணவும் நெக்ஸ்ட்டு வித்ட்ரா ஆப்ஷன் காட்டும். அந்த வித்ட்ரா ஆப்ஷனில் நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் காட்டிட்டேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு 1000 ரூபீஸ்ன்னு அதில் என்டர் பண்ணிவிட்டு வித்ட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவும் என்னுடைய அமௌண்ட் வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இது கொஞ்ச நேரத்தில் வந்து இது வந்து ஆட் ஆயிரும் என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மறுபடியும் மை டாஷ்போர்ட் ஆப்ஷன் வந்தீங்கன்னா அந்த ஃபுல்லாமே காட்டும். 5 ரூபீஸ்னு ஒரு வீடியோக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிங்க. ROI அமௌண்ட் காட்டுது. 5000 ரூபீஸ் என் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் காட்டுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி நண்பர்களே. இன்னைக்கே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.